ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு அனிமையில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ஃபாஸ்ட்டாக டைம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ கதையும் ரொம்பவே குயிக்காக போக ஆரம்பிக்கும். டைம் லைனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 5. ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீலர் ஸ்கில்டுக்குள்ளே எல்ட்ரா ஆகிறான். ஓ லார்ட் லோசியல் நீங்களா? மோனிகாவை நீங்கள் தூக்கிட்டு போனதுக்கப்புறமா ரிசப்ஷனில் எனக்கு வைக்கிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அட்லீஸ்ட் மானக்கா சேஃபாக இருக்காங்களே நம்ம ஹீரோ சொல்கிறான். அது என்னமோ உண்மைதான். சரி வாங்க கில்ட் கார்டு கொண்டா நான் ரெனியூ பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு டேய் ஒரு வருஷமா நீ என்னடா பண்ணிட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இவ்வளவுதான் நடந்துச்சு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு மேசகிஸ்டான அவங்க கேட்கும். செல்ஃப் டிஃபென்ஸை கத்துக்கிறதுல என்ன தப்பு நம்ம ஹீரோ கேட்கறான். எப்படியோ நான் நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன், அதுவே எனக்கு போதும். மானுக்காவே ஒரு ப்ரூஃப் தான் இந்த இடத்தோட சிஸ்டம் ப்ரோக்கா இருக்குங்கிறதுக்கு. ஸோ நான் மற்ற ஹீலர்ஸ் மாதிரி இருக்க விரும்பல. ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு ரோடா தெரிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. அப்புறமா இன்னொரு விஷயம், நான் வியர்டாவா மேசகிஸ்டா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ரேங்கிங்கை அப்கிரேட் பண்ணணும், நீ சி லெவல் வரைக்கும் போகலாம், கிரேடுக்கு தகுந்த மாதிரி ஹை லெவல் மேஜிக் ஸ்பெல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சி லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு 99 சில்வர் காயின்ஸ் ஆகணும் அவங்க சொல்லுவோம். அதுக்கு நான் எங்க போவேன், புதுசாக ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு மாசம் ரெண்ட் கட்டி அது பக்கம் என்னோட ஒவ்வொரு நாள் செலவும் இருக்கு. இதுக்கே வருஷங்கள் ஆயிரமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா இவனுக்கு பதில் எல்லாத்தையும் நான் பே பண்றேன். இவனை அட்வென்ச்சரர் கில்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 1 கோல்டு காயினை பே பண்றேன் அப்படின்னு பிராட் வந்து சொல்றான். என்ன பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அபிஷியலா நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கேன். அட்வென்ச்சரஸ் கில்டோட ஒரு பெர்மனன்ட் மெம்பரா நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பிராட் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். உண்மையிலே இது ஓகே தான் ரிசப்ஷன் லேடி கேட்கவும், நான் அவருக்கு பயந்து இதை பண்ணல, நான் விருப்பப்பட்டு தான் இதை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு, என்ன உடனே திரும்ப வந்துட்டியான்னு நிறைய பேர் கலாய்ச்சாங்க. எப்படியோ நிறைய ஸ்பெல் டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா பிராட் வந்து நம்ம ஹீரோவை சாப்பிட கூப்பிடுறான். இப்போ கேஃபேட்டேரியாக்கு அவங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு பிராட் சொல்றான். இந்த உன்னோட ஃபேவரட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸை கொடுக்குறாங்க, இதை நான் கண்டிப்பா குடிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கும். நீ தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர், நீ தான் எல்லாருக்கும் டோஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. மெரிட்டோனில அந்த அட்வென்ச்சரர்ஸ் கில்டு தான் என்னோட ஹோம் மாதிரி. குட் அண்ட் பேடுன்னு எனக்கு நிறைய மெமரிஸ் இந்த இடத்துல இருக்கு. அட்வென்ச்சரர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் இனிமேலும் நான் இங்க தான் இருக்க போறேன். ஸோ என்னை பொறுத்துக்கிட்டு நீங்களும் இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். இது நியாயமே இல்லை, நான் மட்டும் ஏன் இதை குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையிலேயே எப்படிப்பா நீ அதை குடிக்க அப்படின்னு பாசான அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. அம்மா லூசியல் உண்மையை சொல்ல, உனக்கு ஆம்பளைங்களை பிடிக்குமா நம்ம கேட்கலாம். ஹீரோ ஷாக் ஆகுறா. தப்பா எடுத்துக்கிறாதப்பா, இவன் நீ ரிசப்ஷன் லேடிஸ் கூட இருந்தாலும் என்னமோ மேக் பண்ணி நான் பார்த்ததுலேயே நம்ம கேட்கவும். அப்படின்னா ஏதாச்சும் பண்ணா பிராட் என்ன சும்மா விட மாட்டார். அது போக நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா மாறினா அதுக்கான ட்ரைனிங்ல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் எப்படிப்பா குடிக்கிறேன்னு கேட்கவும், அட்லீஸ்ட் அதால என் உயிர் போகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தப்போ பாசனை பார்த்து நம்ம ஹீரோ பயந்துருப்பான். இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லூசியல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன்னா சொல்லு, உன்னை நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போறோம் அந்த மாதிரி ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். என்னது இங்க கூட அந்த மாதிரி ஏரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான். யோசிச்சு பார்த்ததுக்கே எப்படி வைக்கப்படுறேன்னு கேட்கறாங்க. கியூரியாசிட்டி அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். மோனிகா அங்க பரவா அச்சோ இவ்வளவு கேட்டிருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீலர் ஸ்கில்ல எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கவும், மிஸ் கரோரா அங்க தனியா நல்லா என்ஜாய் தான் பண்றாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க என் உயிரை மட்டும் காப்பாத்தல, இந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்தையே கொடுத்துருக்கீங்க, நானுமே இப்ப ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு மோனிகா சொல்லுவோம். அவள் கிஸ் பண்ணலாங்கிற மாதிரி கையை நம்ம ஹீரோ கொண்டு போயிட்டு அவனுடன் 2 பேரும் திரும்பிக்கிறாங்க. இந்த வருஷம் என்ன நம்மளோட இன்கம் அண்ட் ஸ்லேவரி ரெண்டுமே கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்கவும், அட்வென்ச்சரர் கில்டுல இருக்கிற புதுசா வந்த ஹீலர் தான் இதுக்கு காரணம். நம்ம ஆளுங்க சொல்லவும் இவன் செம டென்ஷன் ஆகுறான். அட்வென்ச்சரர்ஸ் கில்டுல எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சார் நீங்க இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு நனாலியா தடுக்கிறா. பாஸ் நம்ம தேடி வந்தவன் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை கை காமிக்கவும், நீ தான் அங்க இருக்கிற ஹீலரான்னு கேட்கவும், நீங்க யாரும் நம்ம ஹீரோ கேட்கலாம். ஊரோட பெரிய கிளினிக் வச்சிருக்கிற என்ன உனக்கு தெரியாதா, நான் தான் ப்ரூட்டோகாலின்னு சொல்லுவோம். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டுக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா உங்களை யாரும் கொல்ல வந்திருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டப்ப மோனிகா வந்து ப்ரூட்டோகாலி நேமே தான் சொல்லியிருப்பா. மோனிகாவை கொல்ல ட்ரை பண்ணதே இவன் தானே நம்ம ஹீரோ யோசிச்சா. நீ இனிமேல் இங்க இருக்க கூடாது, என்னோட கிளினிக்ல வந்து ஒர்க் பண்ணு நம்ம சொல்லுவோம். நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா உன்னால என்கிட்ட வர ஆளுங்க வரமாட்டேங்காங்கன்னு சொல்லுவோம். அவங்க உங்ககிட்ட வரலன்னா அது எப்படி ஏன் தப்பாகும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நீ கம்மியான ரேட்டுக்கு எல்லாருக்கும் ஹீல் பண்றேன்னு சொல்லுவோம். மக்களை காப்பாத்துறது தான் ஒரு ஹீலர்ஸோட கடமை. பட் உங்ககிட்ட யாரும் ட்ரீட்மெண்ட்க்கு வரணும்னா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா என்ன மோசமானவன் சொல்ல வரையான்னு ப்ரோட்டோகாலி கேட்கவும், உண்மாதாண்டியோட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்ன விட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லுவான். அவனும் சரின்னு சொல்றான். ஒருத்தர் ப்ரௌன் ஃபிராக்சர் ஆகி வந்திருக்காருனா என்ன ஸ்பெல் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கவும், இது என்ன கேள்வி, ஹை ஹீல் தான், அதுக்கு 30 கோல்டு காயின் சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லுவோம். சரி ஒருவேளை சின்ன மைனர் இன்ஜுரியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அப்பவும் ஹை ஹீல் தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம சொல்றான். ஆனா சாதாரண ஹீல் ஸ்பெல்லையே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹை ஸ்பெல் தெரியும் போது நான் இதுக்கு லோ லெவல் ஸ்பெல்ல யூஸ் பண்ணணும், அவங்க உயிரை காப்பாற்றணும் தானே என்கிட்ட வராங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, நான் போடுற ஸ்பெல் கண்டிப்பா அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கும் அதிக சார்ஜ் பண்றீங்களே, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கவும், வாங்குற விதத்துல அதை நான் வாங்கிருவேன்னு சொல்லுவோம். ஸ்லேவரி தானே பண்ணுவீங்க, பக்கத்து கண்ட்ரி கிட்ட அவங்கள வித்துருவீங்கல்ல, மக்களை காப்பாற்றணும் தானே அவங்க உங்ககிட்ட வராங்கன்னு கேட்க, ஒரு ஹீலர் கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரோட்டோகாலி கேட்கவும், சம்பாதிக்கணும்னு அந்த பவரை கடவுள் உங்களுக்கு கொடுக்கல, மற்றபடி
மற்றவங்களை காப்பாற்ற தான் கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை எதிர்த்து வரும்போது உனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். அப்ப நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி தான் மாறுவ அப்படின்னு புரோட்டோகாலி சொல்றான். இந்த புரோட்டோகாலி இப்ப வேணா இப்படி இருக்கலாம், பட் இவனும் ஒரு காலத்துல எல்லாருமே மதிக்கிற ஒரு ஹீலரா தான் இருந்திருப்பான். இவனுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என் கூட வந்துருன்னு புரோட்டோகாலி சொல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா? உங்களை சுத்தி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கிற மாதிரி உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். அதை என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களை தேடி யாருமே வரலன்னா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு நான் பொறுமையா இருந்துட்டேன், இவனை இப்பவே கொல்லுங்கன்னு சொல்லவும், ஐயோ போச்சு என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்தா, முடிஞ்சா மேல கை வச்சு பாருங்கடா அப்படின்னு ப்ராட் அங்க வந்திருக்கான். கிளினிக்ல நீ தப்பு பண்றியா, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோமா அப்படின்னு ப்ராட் கேட்கவும், ப்ரோட்டோகாலும் அங்க இருந்து பயந்து ஓடிட்டான். சரியான டைம்க்கு வந்தீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு காலத்துல அவரும் நல்ல ஹீலரா இருந்திருப்பாருன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தப்பா ஏதாச்சும் இருக்கான்னு உங்க விசாரிக்காங்கன்னு சொல்லவும், நான் எந்த தப்பு பண்ணல, சோ விசாரிச்சு வேஸ்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் ஒரு வருஷமா தான் இருந்திருக்கேன், சோ என்னை பத்தி அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அடுத்தொன்னு கொள்ள தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லவும், அச்சோ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இனிமேல நான் உன்னை ரொம்பவே ஹார்டா ட்ரைனிங் கொடுக்க போறேன், நிறைய பெயினை அனுபவிக்க தயாராரு அப்படின்னு ப்ராட் சொல்றான். எந்த லெவலுக்கு பெயினை அனுபவிக்கிறியோ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு சொல்லவும், இதெல்லாம் மோட்டிவேஷனா நம்ம ஹீரோ யோசிக்குவோம். உயிரோட இருக்கணுமா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குவோம். நான் மோட்டிவேட் ஆயிட்டேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஒரு ஹீலர் அப்படின்றதுனால இதனால வரைக்கும் சாஃப்ட் ட்ரைனிங் தான் ப்ராட் கொடுத்துருப்பான். பட் இப்போ நம்ம ஹீரோக்கு ஹார்டான ட்ரைனிங் அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எங்கப்பா இவ்வளோ அடி வாங்கியிருந்தா நல்லா நேரம் செத்தே போயிருப்பான்னு மற்ற அட்வென்ச்சரர்ஸ் பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ விடாம எந்திரிச்சு நிக்கிறத பார்த்துட்டு இவன் என்னடா ஜாம்பி மாதிரி ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இதை நான் ஏத்துக்கிடவே மாட்டேன், யாரா எனக்கு மாசகிஸ் ஜாம்பின்னு பேர் வச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாய் மாசோ ஜாம்பி விடாம ஒர்க் பண்ண அட்வென்ச்சரர்ஸ் சொல்றாங்க. இப்போ பேரை வர சுருக்கிட்டானுங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமா முன்ன விட இப்ப நிறைய அட்வென்ச்சரர்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்களே நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் லார்ட் லூசியல், ஜாம்பி மாதிரி நீங்க விடாம ஃபைட் பண்றது பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்னு மோனிகா சொல்றா. பேரியர் டிஃபென்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணுன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவா அவன் உடம்புல பேரியரை போட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு பிராட் வந்துட்டு நம்ம ஹீரோவை தூக்கி அடிக்கிறான். அன்கான்ஷியஸ் ஆகல, அவன் போன்ஸ் எதுவும் உடையல, சூப்பர்னு பிராட் சொல்லவும், திடீர்னு எப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும், எனிமீஸ் உனக்கு வார்னிங் கொடுத்துட்டுலாம் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, இதனால் வர உனக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் கொடுத்தேன், நீ அதுல சாகல, உனக்கு பெருசா வலி எதுவும் ஏற்படல, பட் இனிமே அப்படி இருக்காது அப்படின்னு ஸ்வாடைய ஷீல்டையே கொடுக்கவும், இது ரியலான ஸ்வாட் தான் மாஸ்டர், நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால இது எனக்கு பனிஷ்மெண்டா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அதுக்கு ஆப்போசிட் நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போற, ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த்தோட ஃபவுண்டேஷனை நம்ம பில்ட் பண்ணியாச்சு, ஸோ அவனை நான் என் அப்ரெண்டிஸா செலக்ட் பண்றேன், இனிமே நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிடணும்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி மாஸ்டர்னு சொல்றான். சொல்ற வரை இனி நீ உன் ஸ்டேட்டஸ் லெவலை பார்க்க கூடாதுன்னு சொல்லவும், எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். இம்ப்ரூவ்மெண்ட்ல காமிக்கிற நம்பர்ஸ் மேல நீ கான்சென்ட்ரேட் பண்ணா உண்மையா உன்னால இம்ப்ரூவ் ஆக முடியாது, நீ அட்டாக் பண்ணும்போது ஒருவேளை நான் கேர்லெஸ்ஸா இருந்து நீ எமல கத்தியே இறக்கிட்டேன்னா நீ ஸ்ட்ராங்னு அர்த்தம் இல்ல, நான் வீக்னு அர்த்தம் இல்ல, அது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான், நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம வாமல கான்சென்ட்ரேட் பண்ண பிராட் சொல்லவும், மாஸ்டரும் ஒரு காலத்துல ஸ்டேட்டஸோட நம்பர்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ ரெடியா நின்னுட்டு இருக்கான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஃபைட், பயந்து ஓடிட மாட்டேன்னு பிராட் கேட்கவும், நான் தயார் தான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கூட போய் ஃபைட் பண்ணி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டே இருக்கான். வெப்பன்ஸை யூஸ் பண்றது மட்டும் இல்ல, ஸ்பெல்ஸ் மேலேயும் நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டு இருக்கான். அந்த ஹீலர்னால எனக்கு பிசினஸ் பாதிக்கப்படுது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புரோட்டோகாலி ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது, ஒருத்தர் ரொம்பவே கம்மியான காசு வாங்கி என்னோட கிளினிக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், பட் நான் அவனோட ஹீலிங் டேலண்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பர், அவனுக்கு நீங்க ப்ரொமோஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு போப்க்கு ஒரு லெட்டர் எழுதுறான். இதுல நான் போய் எதுவோ சொல்லல, அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா இந்த இடத்த விட்டு அவன் போயிருவான், அதுக்கப்புறம் என் பிசினஸ் பழையபடி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும், ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நான் அவனை பொறுத்துக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி புரோட்டோகாலி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை பத்தி தப்பா எழுதாம நம்ம ஹீரோ ரொம்பவே டேலண்டட், ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி போப்க்கு வந்து அந்த புரோட்டோகாலி லெட்டர் எழுதியிருக்கான். ஸோ ஈவன் புரோட்டோகாலி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சாலுமே கூட ப்ரொமோஷன் வந்தா நம்ம ஹீரோ அந்த அட்வென்ச்சரர் ஸ்கில் விட்டு போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.